இயற்கையாக மலைகளிலும் மரங்களிலும் கிடைக்கக்கூடிய தேன்ல தான் ஷிஃபா இருக்குன்னு நல்லா சொல்றான். ஃபார்ம் இல்ல naturalshadow.com இவங்க கிட்ட இயற்கையா காட்டுல இருந்து எடுக்கப்படக்கூடிய மலை தேன், கொம்பு தேன், பொந்து தேன், சிறுதேனி தேன் 12 வகையான தேன்கள் கிடைக்குது. உலகத்தரம் வாய்ந்த சுந்தர்பன்ஸ் சதுப்பு நில காட்டு தேன், பூட்டான் புட்கா ஹனி, பரோ ஹனி, நேபாளுடைய மழைக்காடுகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மலை தேன், உலகத்தரம் வாய்ந்த பல தேன்களும் கிடைக்குது. ஹனி மட்டும் இல்லைங்க, தேன்ல ஊற வச்ச மவுண்டன் கார்லிக், பிளாக் கார்லிக், மூங்கில் குருத்து, பெப்பர்னு பல இயற்கை பொருட்களையும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காஃப் மற்றும் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. இவங்க கிட்ட வாங்குற ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்கலனா உடனே ரிட்டர்ன் எடுத்துக்கிறாங்க. கொரியர் சார்ஜ் உட்பட மொத்த அமௌண்ட்டையுமே ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும். உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113 www.katijanikah.com. அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நேற்றுல இருந்து உலகம் முழுக்க பேசக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, டொனால்டு ட்ரம்ப் குறிவைத்து சுடப்பட்டார். அவருக்கு என்ன ஆச்சு, யார் செஞ்சா அப்படிங்கிற கேள்வியோடு தான் உலகம் முழுக்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது யாரையும் குறைத்து மதிப்பிடலை. டொனால்டு ட்ரம்ப் ஒரு நபருக்கு ஏற்பட்ட இந்த தாக்குதல் மூலம் உலக மக்கள் எல்லாமே அவரை குறித்து அக்கறையோடு பேசக்கூடிய வேளையில், மறுபக்கம் பலஸ்தீனில் காசாவில் கிட்டத்தட்ட 40,000 உயிர்கள் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் இன்னைக்கு சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு தொடர்ந்து வருது. ஸோ இரண்டு செய்திகளையும் நாம் ஒரு சேர பார்த்து குறிப்பாக முன்னுரிமை கொடுத்து அதற்காக குரல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஸோ அந்த செய்தி குறித்தும் சமீபமாக இஸ்ரேல் ஒரு தாக்குதல் UNR பள்ளிக்கூடத்தின் மேலே காசாவில் நடத்தியிருக்கு. அந்த செய்தி மறுபக்கம் யமன் ஹூதிகள் இன்னைக்கு அல் மவாசிக்கு எதிராக, அல் மவாசில் நடத்தின தாக்குதலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மேலே 2 தளங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, நேற்றைய தினம் அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபராக இருந்த குடியரசுக் கட்சியுடைய தலைவராக இருந்த டொனால்டு ட்ரம்ப் அங்கே இருக்கக்கூடிய பென்சில்வேலியா என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பட்லர் என்று சொல்லக்கூடிய மாகாணத்தின் பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கிறாரு. முன்பு சொன்னது போல் இந்த பட்லர் மாகாணம், இந்த பென்சில்வேனியா மாகாணம் யார் வெற்றி பெறுவார் என்று நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் தொகை மற்றும் ஓட்டு விகிதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். இங்கே பேசக்கூடிய வேளையில் தான் அங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாடியிலிருந்து ஒரு மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டார். அவர் காதில் அடிபட்டு ரத்த வெள்ளத்தோடு அவர் எடுத்து செல்லப்பட்டார் என்ற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சூழலில் கையில் தனது தம்ஸ்அப் வெற்றி சின்னத்தை அப்படி முத்திரையாக பதித்து விட்டு அந்த இடத்துல இருந்து போகிறாரு. ஸோ இந்த ஈவெண்ட்டை குறித்து நிறையா விஷயங்கள் பேசப்படுது. யூகத்தில் நிறையா விஷயங்கள் வைக்கப்படுது. ஒன்று, ஜோ பைடனே ஒரு ஆள் செட் பண்ணி இவரை கொலை செய்வதற்கான முயற்சி ஈடுபட்டிருக்கு. மறுபக்கம் இது இன்டர்நேஷ்னல் சூழ்ச்சி, அதாவது சர்வதேச சூழ்ச்சியின் அடிப்படையில் 3ஆம் உலக போருக்கு செல்ல வேண்டும். இந்த நிகழ்வு எல்லாமே மத்திய கிழக்கு போர் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்பை கொள்வதற்கான முயற்சி. கிட்டத்தட்ட இப்ராஹிம் ரைசி எப்படி இறந்ததில் ஒரு மர்மம் பேசப்படுதோ அதுபோல இதுலேயும் பேசப்படுகிறது. இது ஒரு விஷயம். மற்றொரு விஷயம், டொனால்டு ட்ரம்பே தனக்கு ஓட் பேங்க் வேணும், தனக்கு ஒரு லைம் லைட் வேணுங்கிறதுக்காக ஆள் செட் பண்ணி கொள்ள முயற்சி செய்வது போல ஒரு ட்ராமா நடத்திட்டாருங்கிற ஒரு பேச்சு வருது. ஸோ இவ்வளவு ஐயங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு இவருடைய விஷயங்களில், டொனால்டு ட்ரம்ப் சுடப்பட்ட விஷயங்களில் பல்வேறு செய்திகள் வருது. குறிப்பாக அந்த சுடப்பட்ட நபர் பேர் பார்த்தீங்கன்னா தாமஸ் மேத்யூ க்ரூஸ். கிட்டத்தட்ட 20 வயசு தான் ஆச்சு இவனுக்கு. இவன் எங்கே இருந்திருக்கான்னா இதே அமெரிக்காவில். ஸோ அதனால தான் FBI ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. FBI இந்த நடவடிக்கையில் என்னென்ன விஷயங்களை முதல் கட்டமாக ஆய்வு செஞ்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது உள்நாட்டு சதியினால் நடைபெற்றிருக்குது. இது தனிநபருடைய தாக்குதலாக இது காணப்படுது. யாரும் பின்புலமாக அமைப்பாக இல்லை. சுடப்பட்ட நபருக்கு மனநிலையெல்லாம் பாதிக்கப்படலை. அது எந்த விதத்திலும் இனி அச்சுறுத்தலுக்கு ஏற்படாது. ஏன்னா அவர் அந்த இடத்துல நாங்கள் ஸ்பாட்லேயே சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை சொல்லிட்டு, இன்னும் குடியரசுக் கட்சியுடைய மிகப்பெரிய ஒரு மாநாடு நடக்க இருக்குது, தேசிய மாநாடு. ஸோ அதை ஒட்டி இதற்கான பாதுகாப்பு இன்னும் அதிகப்படுத்தும் சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை FBI, அதாவது அமெரிக்காவுடைய ஃபாரின் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு வெளியிட்டிருக்கு. ஸோ FBIயோட இந்த அறிக்கைக்கு அப்புறம் பல்வேறு கூற்றுக்களுக்கும் ஐயங்களுக்கும் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தாமஸ் மேத்யூ என்று சொல்லக்கூடிய சிறுவன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு உயர்கல்வி பெத்தலேத் பார்க் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் உயர்கல்வி ஹை ஸ்கூல் படிச்சுட்டு வந்திருக்கான். ஸோ இவன் படிக்கும் போதே அங்கே துப்பாக்கி சுடுவதற்கான ஒரு அகாடமி இருக்குது. அங்கே போய் இவன் கேட்டிருக்கான், நான் சேர்றேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க.
நான் சேர்றேன்னு கேட்கக்கூடிய சமயத்தில் உனக்கு சரியாக அந்த துப்பாக்கி பயிற்சி வராது, நீ நல்லா ட்ரைனிங் எடுத்து தான் இந்த அகாடமிக்குள்ளே வர முடியும், இல்லை நான் ட்ரை பண்ணுறேன்னு கேட்டிருக்கான். ஸோ இவனை சுட சொல்லியிருக்கிறாங்க. சுட சொல்லக்கூடிய சமயத்தில் இவன் தவறுதலாக சொல்கிறான். ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காமெடியாக இருக்கக்கூடியவர்கள், உனக்குலாம் துப்பாக்கி சுடே வராது, சுட்டு போட்டாலும் நீ கிளம்பு அப்படின்னு அகாடமியில் சேர்த்துக்காம நான் வெளியே தாட்டி இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் தான் வெளியே வந்திருக்கிறான். இவங்க அப்பாவிட்ட போய் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் கேட்டிருக்கிறாங்க. அவர் எதுவுமே நான் சொல்லலை, நான் வந்து சட்ட ஆலோசகரை வச்சு பேச இருக்கேன், உள்துறை அமைச்சகத்தில் பேச இருக்கிறேன், பாதுகாப்பு கவுன்சில்கிட்ட பேச இருக்கேன், அது வரைக்கும் நான் எந்த சேனலையும் இதை பற்றி நான் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு இந்த மேத்யூ, அதாவது இந்த தாமஸ் மேத்யூ இருக்கா, இவருடைய தந்தை மறுத்திருக்கிறாரு. ஸோ 20 வயசு பையன் மாடியில் ஏறி உள்ளே போய் அங்கிருந்து சுட்டுருக்குறான். இது அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸும் பார்த்துருக்குறாங்க, பார்வையாளர்கள், அங்கே வந்து வாக்காளர்கள் எல்லாம் பார்த்துருக்குறாங்க, அதாவது குடியரசுக் கட்சியுடைய ஆதரவாளர்கள். அவங்க போலீஸ்ட்டை சொல்லி நடவடிக்கை எடுக்கிற. இன்னொன்று, ட்ரம்ப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மேல் சுவரில் பார்த்தீங்கன்னா என்றைக்கு ஒரு கட்ஸ் இருப்பாங்க, பாதுகாப்பு இதில் வந்து துப்பாக்கி சுடக்கூடிய வீரர்கள் இருப்பாங்க பாதுகாப்புக்காக. அவங்க 2 நபர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய துப்பாக்கி சூடுடைய அந்த பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 முறை சுடப்படுது. 5வது முறை வந்து அந்த துப்பாக்கி காது பக்கத்தில் பாயுது. அந்த இடத்துல அட்டென்ஷன் ஆகி துரிதமாக தாக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி வந்து அந்த பாதுகாப்பு துப்பாக்கி சுடக்கூடிய வீரர்கள்ட்ட இல்லை. அதில் ஒரு சந்தேகம் எப்படி வைக்கப்படுதுன்னா, அதில் அந்த குறி வைக்கிறார்ல, அவர் கொஞ்சம் திணறார் ஒருத்தர். அவர் வந்து யாருன்னா, அவர் வேறு மதத்தை சார்ந்தவர். அந்த மதத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா டால் முடித் என்று சொல்லக்கூடிய மதம். ஸோ இந்த மதத்தில் தான் ரெட் கலரில் வந்து இந்த மாதிரி விஷயங்களாக கட்டுவாங்க. ஸோ இதே இந்த கயிறை வந்து இந்த துப்பாக்கிச்சூடு வீரர் கையில் கட்டியிருக்கிறாரு. ஸோ அதனால் இவர் தயங்கி இருக்கலாம், வெளிநாட்டு சதியாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஆங்கிலையும் பேசப்படுது. ஸோ இந்த சமயத்தில் சில காவலர்கள் ஆய்வு செய்யக்கூடிய சமயத்தில் அந்த சுடப்பட்ட நபர் விட்டு சென்ற அந்த காரில் வந்து வெடிபொருட்கள் மருந்துகள்லாம் இருந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சீக்ரெட் சர்வீஸ், அதாவது ரகசிய சேவை என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அவங்க சுற்றி இருக்கக்கூடிய நிலையில் அவங்க எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்களுடைய எல்லையிலேருந்து வெளியே தான் இருக்குது, ஸோ வெளியிருந்து உள்ள ஒருத்தன் வர்றான்னா அதற்கு பொறுப்பு முழுக்க காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீக்ரெட் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பை சார்ந்த தலைவர்கள்லாம் முன்வைக்கிறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இது ஒரு 20 வயசு பையன் மூலம் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பையனுக்கு பின்புலம் என்ன இருக்குது? ஸோ உள்நாட்டு சதி அப்படின்னா அந்த நபர், அந்த பையன் 20 வயசு பையனுக்கு யார் இந்த மோட்டிவேஷனை கொடுத்தது, இந்த தருணத்தில் இவரை சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டங்களை அப்படிங்கிற ஆய்வு நடந்துட்டு இருக்கு. இதில் நூலிலேயே உயிர் பிழைச்சிட்டாரு டொனால்டு ட்ரம்ப் தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காட்சிகள் இன்றைக்கி வந்து நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க, இன்னும் பல்வேறு பத்திரிகைகள்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க. இவர் பொதுவாக ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் முக அசைவும் தலை அசைவும் அதிகமாக இருக்கும். இந்த சைடு திரும்பி பேசுவார். ஸோ இவர் நேராக பேசக்கூடிய சமயத்தில் ஒரே ஒரு இன்ச் இப்படி திரும்புறாரு, அந்த புல்லட் காதை அப்படி உரசுது. ஸோ அந்த பிக்சர்ஸ் கூட இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது ஒயிட் கலரில் இருக்குது, கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஸோ அது வந்து காதை அப்படி டச் பண்ணிட்டு போயிருக்கு, அதாவது இடது காதை. ஸோ அந்த இடத்துல ப்ளீடிங் ஆகிருக்கு. ஒருவேளை இவர் ஸ்ட்ரைட்டாகவே தலையை வச்சு பேசியிருந்தாருன்னா அது கிட்டத்தட்ட இப்படி வந்து இங்கே காதை உரசினது இப்படி நேரடியாக இங்கே குத்தி மூளை வழியாக தலை பின்புறமாக வந்திருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட இறக்க வைக்கக்கூடிய சூழலை நோக்கி போயிருக்கும். அதிர்ஷ்டவசமாக இவர் பிழைச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ இவ்வளவு சூழ்ச்சிகள் நிறைந்த, சூட்சமங்கள் நிறைந்த இந்த தாக்குதலுக்கு பின்னாடி யார் இருக்கா, இந்த சிறுவனுக்கு, இந்த 20 வயசு பையனுக்கு யார் இதுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து இன்னும் ஆய்வு செய்வோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உலகம் முழுக்க இதுதான் பேசப்படுது. ஆனால் இதே வேளையில் ட்ரம்ப்புக்கு உயிர் இருக்குது, அவரும் மனிதர் தான், அவருக்கு ரத்தம் சதை எல்லாமே இருக்குது, வலிவருத்தம் இருக்குது. ஆனால் அவரை விட பன்மடங்கு வலியோடு சொல்லப்போனால் ட்ரம்ப்பை வந்து மறைமுகமாக ஒருத்தன் வந்து சுட்டிருக்கான். ஆனால் காசாவில் ஓப்பனாக கேமராலாம் இருக்குது, நேரடியாக வெளிப்படையாக ஒருத்தன் வந்து பச்சிலம் குழந்தையை சுட்டு கொண்டு இருக்கிறான், பெண்கள் முதியவர்களை சுட்டு கொண்டுட்டு இருக்கிறான். அப்போ உலக நாடுகள், சர்வதேச அமைப்புகள்லாம் எங்கே போயிட்டீங்க? இன்னைக்கு எல்லாரும் வரிசை கட்டி கொண்டு வந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு நீங்கள் ஆறுதல் சொல்கிறீங்க. சீனாவாகட்டும், இன்னும் ஈரான், ரஷ்யா எல்லாமே சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த குறிப்பாக காசாவுடைய விஷயத்தில் மௌனமாக இருப்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. அப்போ ட்ரம்ப்புக்கு ஒரு நீதியாகவும் காசா மக்களுக்கு மற்றொரு நீதியாகவும் இருக்கக்கூடாது. இன்றைய காலையில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரத்திற்கு முன்னாடி யுஎன்ஆர் என்று சொல்லக்கூடிய ஐநாவுக்கு அமைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை தாக்குதல் நடைபெற்றிருக்குது. இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 18 நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க, 80 நபர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இந்த 18 நபர்களில் பெரும்பான்மையாக பச்சிலம் குழந்தைகள், ஒரு 5 வயது 8 வயது உட்பட்ட குழந்தைகள் எல்லாமே ரத்த வெள்ளத்தோடு இன்னைக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் வெளியாயிட்டு இருக்கு. மறுபக்கம் 2 நாளைக்கு முன்னாடி அல் மஹாசி என்று சொல்லக்கூடிய இடம், இந்த மஹாசி பார்த்தீங்கன்னா கான் யூனிஸ் மற்றும் மஹாசி இந்த இடைப்பட்ட இடங்களில் வந்து இருக்கக்கூடிய கூடாரத்தின் மேலே தாக்குதல் நடத்தி அங்கு 100க்கும் மேற்பட்ட நபர்களை இனப்படுகொலை செஞ்சிச்சு. ஸோ இதற்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல மையப்பகுதியில் வந்து முகமது தையீப் இருக்கிறாரு, அதே மாதிரி வந்து ரஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறாரு. ஸோ இவரை கொலை செய்யத்தான் நாங்கள் இதை பண்ணோம்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க. ஆனால்
முகமது தையீப் எந்த விதத்திலும் உயிரிழக்கல, பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அவருடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய அந்த ரஃபாத் என்று சொல்லக்கூடிய சகோதரர் இறக்கப்பட்டு விட்டார், கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி வந்து இஸ்ரேல் இன்னைக்கு வெளியிடுறாங்க. அது உண்மையான்னு தெரியல. ஆனால் முகமது தையீப் எந்த விதத்திலும் பாதிக்கப்படலை. அவர் தனது தலைமை பீடத்திலிருந்து கட்டளைகளை ஹமாஸுக்கும் மற்ற அமைப்புகளுக்கும் கொடுத்துட்டே இருக்கிறார் அப்படிங்கிறதான் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய செய்தியா இருக்கு. ஸோ இந்த அல் மவாசி தாக்குதலுக்கு எதிர் தாக்குதலாக ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் இன்றைய தேதியில 2 தாக்குதலாக நடைபெற்றிருக்குது. இரண்டுமே பெரிய ஒரு தாக்குதலாக நடைபெற்றிருக்குது. ஒரு தாக்குதல் ஏடன் வளைகுடா பக்கத்தில் இருக்கக்கூடிய MSC யூனிஃபிக் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய கப்பலை சரமாரியாக பெலஸ்டிக் க்ரூஸ் மிசைல்களை வச்சு அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. மறுபக்கம் ஈலட் துறைமுகத்தின் மேல மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலும் கிட்டத்தட்ட அதே தாக்குதல் நடத்தப்பட்ட அதே வேலையில நேரத்தில் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இரு தாக்குதல் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. மேலும் ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் சொல்றாங்க, எங்களது போரை நாங்கள் விரிவுபடுத்த தயாரா இருக்கோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளுக்கும் அரபு நாட்டு இராணுவத்திற்கும் ஒரு அழைப்பு விடுக்கிறோம். என்னன்னா, எங்களோடு ஒன்றாக சேருங்கள், உங்களுடைய இந்த இராணுவ படை எங்களோடு சேர்த்துக் கொள்ளுங்கள், நாங்கள் கூட்டு இராணுவ நடவடிக்கையில ஈடுபட தயாரா இருக்கோம். அதனால எல்லா அரபு நாட்டுடைய இராணுவங்களும் ஆர்வப்படக்கூடியவர்கள், முஸ்லீம் மீது பற்று வைக்கக்கூடியவர்கள், காசா மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எங்களோடு இணைந்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கை இன்னைக்கு ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் வச்சிருக்காங்க. அப்ப ஹூதிகள் அன்சாருல்லாக்களுடைய நடவடிக்கை முன்னேறிக்கொண்டே செல்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால இதன் மூலம் பார்க்க முடியும். ஈரான் இன்னைக்கு தரமான சில சம்பவங்கள் ஈடுபட்டு இருக்குது. ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய ISIS தீவிரவாதிகள், அதே மாதிரி மொசாதை சார்ந்தவர்கள், அதே போல CIA இந்த பிரிவை சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லாமே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. ஸோ உடனடியாக ஈரானுடைய உளவுத்துறை பிரிவை சார்ந்தவர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 79 மொசாதுடைய நடவடிக்கைகளை முறியடிச்சிருக்கிறாங்க, CIA உடைய நடவடிக்கைகளை முறியடிச்சிருக்காங்க. இந்த குரூப்ல இருந்து 560 ஆயுதங்கள், 442,000 தோட்டாக்கள் எல்லாமே பறிமுதல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது. அப்ப கிட்டத்தட்ட ஈரான் எல்லா நிலையிலும் விழிப்பா இருந்து தங்களது செயல்களில் ஈடுபட்டு இருக்கு. ஸோ மேலும் இந்த முஹர்ரம் மாசம் ஆரம்பிச்சிருச்சுனாலே இந்த சியாக்கள் மத்தியில், சியாக்கள் நம்ம பிரித்து பேசுகிறோம் நம்ம நினைக்கக்கூடாது, சியாக்கள் வந்து இந்த விஷயங்களை முஹர்ரம் மாசத்தில் அதிகமாக செய்வாங்க. ஸோ இது மார்க்கத்திற்கு எதிரான செயல் தான் இருந்தாலும் இது உலக அளவில் பல்வேறு சியாக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் நடைமுறையாக இன்னைக்கு இருக்கு. சென்னை போன்ற இடங்களில் பார்ப்பீங்க, இந்த முஹர்ரம் மாசத்துல தன்னை உடம்பையை அடிச்சு வருத்தி கொள்வது, இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லவே இல்லை அடிச்சு சொல்லலாம். அதே போல சியாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தை சார்ந்த 5 நபர்களை ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதாவது இப்படி வச்சுக்குவாங்க, பஞ்சான்னு சொல்லிட்டு, இல்லை இந்த கட்டை விலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்து வந்து அலி ரலியல்லாஹு அவங்களுடைய சிறிய தந்தையுடைய மகன், அடுத்து வந்து தங்களது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு, ஹசன், ஹுசைன், 5 நபர்களை வச்சு பஞ்சான்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் கொள்கை போல அது உருவாக்குவாங்க. அது என்னன்னா 5 நபர்களை மட்டுமே நேசிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. மிச்சம் இருக்கக்கூடிய சஹாபி தோழர்கள் எல்லாமே பெரிய அளவில் பேசப்படாமல் அல்லது ஏற்றம் இறக்கம் காட்டக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. ஸோ இது நிச்சயமாக வந்து கொள்கை அடிப்படையில், மார்க்க கொள்கை அடிப்படையில் நிச்சயமாக தவறான பிழையான புரிதல் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா பல்வேறு விழாக்கள்லாம் நடக்கும் இந்த முஹர்ரம் மாசத்துல. குறிப்பாக ஈரானு, லெபனானு, ஈராக்கு போன்ற பல்வேறு இடங்கள்ல, குறிப்பாக இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லாம் இருக்கக்கூடிய சியாக்கள், அதாவது சிறுபான்மையாக இருப்பாங்க, அங்கே வந்து சன்னிகள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ சியாக்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை வந்து போதிக்கலாம், சொல்லலாம், அதை தாண்டி வந்து அடிக்கிறது அப்படிங்கிறது ஆகாது. ஆனால் ஆப்கானிஸ்தானில் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா இது போல் சியாக்கள் வந்து ஒரு விழா போல் எடுத்து சென்றிருக்கிறாங்க. அங்கே வந்து சில தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ முற்றிலுமாக இது தவறு. ஒருத்தர் கொள்கை அடிப்படையில் வேற மாதிரி இருக்கானா அவனை நான் போய் கொலை செய்வேன் அப்படிங்கிறது முட்டாள்தனமான ஒரு செயல்பாடு. சொல்லளவில் நம்ம புரிய வைக்கலாம், அதாவது எடுத்து வைக்கலாம், ஆதாரங்களாக வைக்கலாம், விவாதம் செய்யலாம். அதை விட்டு போட்டு எங்கெங்கே சிறுபான்மையா சியாக்கள் இருக்காங்களோ அவங்களாம் தேடி போய் அடிக்கிறது, அவனை கொலை செய்யறது அப்படிங்கிற ஒரு செயல்பாடு ஆப்கானிஸ்தானில் சில இடங்களில் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் அரசு நடவடிக்கை எடுத்திருக்குது. செய்யப்பட்ட நபர்கள் தவறான புரிதலில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆனால் பாகிஸ்தானில் கட்டுக்கடங்காமலே அது முன்பு காலத்துல எல்லாம் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் தான் ஈரானில் இன்னைக்கு பல்வேறு இடங்களில் இந்த முஹர்ரமை ஒட்டி மார்பலை இப்படி தட்டி கொண்டு சில கோஷங்களை இடுவார்கள். அந்த கோஷம் போன்ற அந்த நிகழ்ச்சிகளில் வந்து குறிப்பிட்ட தலைவர்கள் கலந்துக்குவாங்க. அதில் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் செய்தி. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் இவர்கள் ஹுசைனுடைய பெயரை கூறி சொல்கிறார்கள். அவர் ஒரு மாவீரராக இருக்கிறாரு மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தை நேசிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஸோ நாமளும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்திற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஈரானில் நடந்த அந்த நிகழ்வில் கலந்துக்கிறாரு. ஸோ இது உலகம் முழுக்க நடைபெறக்கூடிய செயல். ஆனால் இன்னும் ரஷ்யாவை சேர்ந்த புட்டின் யாராக இருந்தாலும்
இஸ்லாத்துடைய மாண்பு கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து நல்லிணக்கம் என்ற அடிப்படையில் எதையும் ஒமிட் பண்ணாமல் சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் நம்மளால் அதை பார்க்க முடியுது. அடுத்து 2024 மிகப்பெரிய அளவில் ஒரு பாடகியாக பார்க்கப்பட்ட அரோரோ என்று சொல்லக்கூடிய பாடகி 2024 இந்த வரக்கூடிய ஆண்டுகளில் பலஸ்தீனுக்கு ஆதரவாக பல்வேறு மேடைகளில் பேச போகிறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அவர்கள் பாடக்கூடிய ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் நின்னால் கூட அந்த பாடக்கூடிய நிலையில் பலஸ்தீன் ஆதரவுக்கான பாடலை பாடி பலஸ்தீன் குழந்தைகளுக்காக குறிப்பாக நிதி உதவி செய்யக்கூடிய திரட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. 2024 அவங்களுடைய மேடையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூடான், பலஸ்தீன், காங்கோ, யமன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் நீங்கள் உதவ வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மேடையிலே அறிவிச்சு அந்த ஃபண்டத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அரோரா என்று சொல்லக்கூடிய நார்வே நாட்டை சார்ந்த பாடகி திரட்டி கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவர்களுடைய தொழில் கெரியர் எப்படி வேணாலும் இருந்தால் கூட அவர்களுடைய எண்ணங்களும் செயல்களும் மேம்பட்டதாக இருக்குது. அப்போ இத்தகைய நபர்களை பாராட்ட நம்ம கடமைப்பட்டிருக்கின்றோம் என்ற விஷயத்தை பார்க்க முடியுது. இறுதியாக இன்னைக்கு யூரோ ஃபுட்பால் மேட்ச் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து விஸ் ஸ்பெயின் தான் இறுதிப் போட்டியில் விளையாண்டாங்க. ஸ்பெயின் 2 கோல்களை போட்டுச்சு, இங்கிலாந்து 1 கோல் தான் போட முடிஞ்சிச்சு. ஸோ இங்கிலாந்து ரொம்ப வருத்தத்தோட தனது போட்டியை நிறைவு செஞ்சிருச்சு. ஸ்பெயின் வெற்றி பெற்றனால கோப்பையை தன்வசப்படுத்திடுச்சு. இப்போ இந்த ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீரர், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு முஸ்லீம் வீரர், ஒரு சிறந்த ஒரு போட்டியை விளையாண்டுருக்கிறாருன்னு தான் பார்க்க முடியுது. இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா லாமின் யமல் என்று சொல்லக்கூடிய பெயர். இவர் ஒரு சிறந்த முறையில் இந்த போட்டியில் விளையாண்டு இந்த இறுதிப் போட்டி வரைக்கும் ஸ்பெயினுடைய டீம் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கார். மேலும் கூடுதலாக பொதுவாக ஃபுட்பால் மேட்ச்சில் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க, எவ்வளவு சூழல் இக்கட்டான சூழல் இருந்தாலும் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலையில் சில ஃபுட்பால் வீரர்கள் இருப்பாங்க. ரமலான் காலத்தில் ஃபுட்பால் விளையாண்டுட்டே மைதானத்திலே நோன்பு திறக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்துருப்பீங்க. பல்வேறு ஃபுட்பால் மேட்ச்சில் பிளேயர்ஸ், முஸ்லீம் பிளேயர்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த நபர், நாம் சொன்ன மாதிரி லாமின் யாமல் என்று சொல்லக்கூடிய நபர் அதே போன்று பிரார்த்தனை செய்து தனது ஒவ்வொரு ஆட்டத்தையும் முன்னெடுத்திருக்காருங்கும் போது நிச்சயமாக அவருடைய இந்த பிரார்த்தனையும் செயல்பாடும் எந்த நிலையிலும் இறைவனை நினைக்க வேண்டும், இறைவன் கொடுப்பதுதான் வெற்றி தோல்வி என்ற நிலையிலிருந்து அதை அணுகியிருக்கிறார். அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மேன்மேலும் அவர் வந்து ஸ்பெயின் அணியில் இடம் பிடிச்சு மேம்பட்டு செல்வதற்கு நமது வாழ்த்துக்கள். இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.